பவர் ஆஃப் சோஷியல் மீடியா இந்த வார்த்தையை உண்மையிலே ஒருத்தர் நிரூபிச்சிருக்கிறாருங்க. ஒரு தனி நபரா சில நாட்களுக்கு முன்பு இணையதளங்களை அதிர வைத்த ஏங்க என்ற அந்த ஒற்றை குரல் உலகமெங்கும் எதிரொலிச்சு கூமாப்பட்டி என்ற அந்த கிராமத்தை உலக புகழ் அடைய செய்திருந்தது. தங்கபாண்டியன் என்ற அந்த யூடியூபர் மூலம் உலக புகழ் அடைந்திருந்த கூமாப்பட்டி கிராமம் இப்போது உண்மையிலே ஒரு சுற்றுலாத்தலமாக மாறப்போகுதுங்க. இதற்காக தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. அதற்கான அரசாணையை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் விரிவான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான பயனுள்ள பல தகவலை நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நேர்களே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்க ஊர் கூமாப்பட்டியை பாருங்க என்று தன் கிராமத்தின் அழகை தங்கபாண்டியன் வர்ணித்த அந்த சொல்லாடலில் ஒட்டுமொத்த இணைய உலகமே ஆடி போய் ஆயிரக்கணக்கான பேர் கூமாப்பட்டியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு வட்டத்தில் உள்ள கூமாப்பட்டி பிளவக்கல் அணையின் இயற்கை பேரழகை சொர்க்கம் என்றும் அங்கு இருக்கும் ஏரியின் நீர் சர்பத் மாதிரி இனிக்கும் என்றும் அவர் வர்ணித்ததை கண்டு எப்படியாவது கூமாப்பட்டிக்கு போய் பார்த்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமே இருந்துச்சுங்க. ஆனா அப்படி அங்க போய் அந்த இயற்கை அழகை ரசிக்கணும் சென்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தாங்க அங்க காத்திருந்தது. அது என்னன்னு பார்த்துச்சுன்னா, சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரக்கூடிய அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு போதுமான வகையில் அங்கே எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளுமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால அந்த சுற்றுலா பயணிகளை அங்கே வரவேற்கிறதுக்கு மாதிரியான எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்படவில்லை. இதனால அங்கே வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஏமாற்றமும் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பொதுப்பணித்துறை பார்த்தீங்கன்னா அந்த பிளவக்கல் அணையை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு தடையும் விதிச்சிருந்தாங்க. இந்த தடையை ஏற்கனவே கொரோனா காலத்திலேயே அந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த தடையை அவங்க நீக்கவே இல்லை. இன்னும் அந்த சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்குற மாதிரியான எந்த ஏற்பாடுகளும் அங்கே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளவக்கல் அணையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூங்காவும் எந்த ஒரு பணிகளும் செய்யப்படாமல் மேம்படுத்தப்படாமல் இருந்தது. இதனால அங்கே சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிடுவதற்கும் அதில் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாதனால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாகவே அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பிறகுதான் ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் அந்த கூமாப்பட்டிக்கு வரக்கூடிய செய்தி தமிழ்நாடு அரசுக்கு தெரிய வருது. ஸோ இதே சமயத்தில் தங்கபாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கூமாப்பட்டி கிராமத்தை சுற்றுலாத்துறையாக மேம்படுத்த வேண்டும், சுற்றுலாத்தலமாக மேம்படுத்த வேண்டும், இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு கோரிக்கையும் எடுத்திருந்தார். இந்த கூமாப்பட்டியை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்ததில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் இந்த தங்கபாண்டியன். அதனால தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கோரிக்கையை பரிசீலிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பரிசீலனையின் அடிப்படையில் அந்த கூமாப்பட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையை செயல்படுத்துகிற விதமாக இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது கூமாப்பட்டிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய தங்கபாண்டியன் அப்படிங்கிற ஒரு தனிநபருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே நம்ம இதை பார்க்கலாங்க. ஸோ இந்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த நிதி ஒதுக்கீடும் அரசாணை வந்த உடனே இதற்கான பணிகள்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கூமாப்பட்டி கிராமம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம். கிராமத்தினுடைய சுற்றுலா பகுதியான இந்த பிளவக்கல் அணையை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு இந்த நிதி ஒதுக்கீடு செய்தது அந்த கூமாப்பட்டி கிராம மக்களை மட்டுமல்ல, இந்த கூமாப்பட்டியை ஒரு சுற்றுலாத்தலமாக பார்க்க சென்ற அத்தனை சுற்றுலா பயணிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுல என்னென்ன பணிகள் அங்கே செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அணையை சுற்றிலும் ஒரு சுற்றுச்சுவர், நுழைவாயில், நடைபாதை, உடற்பயிற்சி கூடம் மற்றும் செல்ஃபி பாயிண்ட் போன்ற அனைத்து பணிகளும் செய்யப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசாணையும் நிதியும் கிடைத்த உடனே இந்த பணிகளை தொடங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தெரிவிச்சிருக்கிறாரு. சமூக ஊடகங்களை மிக சரியான முறையில் பயன்படுத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு முன்னுதாரணமாக இருக்குங்க. இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டிய தங்கபாண்டியனை எத்தனை பாராட்டினாலும் அது மிக இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு தங்கபாண்டியன். ஸோ நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பலருக்கும் போய் சென்று சேர்றதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.